ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு இறக்குற ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு. நேத்தி கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணதுனால, அவர் வந்து இந்த நீராவி குளியல் எடுத்து அடுத்து வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்து அங்கேயே இறந்துட்டாரு. இந்த மாரி வர்றதுக்கு என்ன காரணங்கள்? இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நீராவி குளியல் எடுக்கும்போதே, அதாவது ஸ்வானான்னு சொல்கிற இந்த ரூம்குள்ளே போகும்போதே, அது வந்து ஹாட் ஏர் ஆர் ட்ரை ஏர் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் நம்ம. ஸோ அதனால் டீஹைட்ரேஷன், அதாவது நிறைய வேர்வை வரும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதனாலேயே வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுனாலேயே சில பேருக்கு மயக்கம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், யாருக்காவது பிபி, சுகரு ப்ளஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நீராவி ரூம்குள்ளே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ப்ரொலாங்டாக இருந்தாங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகலையும் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். திடீர்னு ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் திருப்பி கோல்டாக போகும்போதும் பிபி வேரியேஷன் ஆகிறதுனால சான்சஸ் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது, இந்த ரூம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால டாக்ஸிக் ஃபியூம்ஸும் ப்ரீதிங்கே பண்ண முடியாமல் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தனால திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட முடியும். ஸோ மயக்கம் போட்டு விழுந்தாலும் யாராவது வந்து உடனே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல. பட் இவருக்கு யாரும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு 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 கண் வச்சுருக்கணும். யாராவது ஒரு சிசிடிவி எதாவது வச்சுட்டு பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க, நீராவி ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க ஜிம் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் 30 மினிட்ஸ் பர் டே போதும். இது ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனால எந்த வித பெனிஃபிட்டும் இல்லை. தூங்குறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், தீஸ் ஆர் ஆல் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கீப்பிங் அ ஹெல்த்தி ஹார்ட். ஆக்சுவலாக இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ஒரு வெறித்தனமாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறாங்க, ஆனால் அதே கேடு விளைவிக்குது. கரெக்டு. இது எதனால் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா, ஐடியலி ரெக்கமெண்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பர் டே, அட்லீஸ்ட் 5 டேஸ் பர் வீக். அதாவது 30 நிமிஷம் 5 நாள் பண்ணால் போதும். இன்னும் 2 நாள் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம் பண்ணலாம். பட் ஜிம் பண்ணுறதும் ஒரு 1 ஹவர் பண்ணால் போதும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணுறதால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். பண்ண உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஹவர்ஸ் ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு வாரம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அரை மணி நேரம் டெய்லி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸ்டடீஸும் இருக்குது இதுக்காக. ஸோ அதிகமாக பண்ணுறதுனால டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸர்ட் பண்ணுறதுனால, ஹை இன்டென்சிட்டியாக பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக அந்த கோவிட்டுக்கு பிறகு இந்த மாதிரி உடற்பயிற்சி நிலையங்களில் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய ஒரு இப்போ சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களே இறக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இது என்ன காரணத்தினால? இது 2, 3 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறைய ஜிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக ஜிம் நிறைய இருக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. எந்த மாதிரி ஜிம் பண்ணணும், எந்த மாதிரி பாடி டைப்புக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு நோ. யாரை புஷ் பண்ணணும், யாரை புஷ் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். அவங்க பாடி டைப் தகுந்த மாதிரி தான் பண்ணணும். என்ன கோல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸும் டெஃபினட்டாக மாறிடுச்சு. எல்லோரும் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரெகுலரான ஃபுட் எடுக்கிறதுனால, ஹோம் ஃபுட் எடுக்கிறதுனாலையும் நிறைய என்ன சொல்கிறது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, யாருமே செக் பண்ணுறதில்ல அவங்கள. இந்த மாதிரி ஒரு ஹெவி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பிபி, சுகர் இதெல்லாம் இருக்கா, ஹார்ட் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு போகிறது தான் நல்லது என்ன கேட்டிங்கன்னா. இப்போ நிறைய பேர் இண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. ஸோ மேரத்தான் ஓடுறாங்க, 200 கிலோமீட்டர் சைக்கிள், 600. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தே கோ ஆன் அ கிராஜுவல் பேஸஸ்னால் நல்லதாக இருக்கும். பட் திடீர்னு போய் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் வரத்துக்கோ சான்சஸ் ரொம்ப அதிகம்.